இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த டைமில் நல்லா கிரேவியாட்டு இருக்குதுங்க. இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சோம்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வத்துச்சுன்னா கறி மட்டும்தான் இருக்குங்க, கிரேவி இருக்காது. அதனால் இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டான பதங்க. சாப்பாட்டுக்குள்ளே பனஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பார்த்திங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சூடான சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு, தோசைக்கு, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே இந்த சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டாலும் உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.